இந்த சந்திப்பு நீங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கான கோரிக்கையான சந்திப்பு மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு ஒரு அச்சாரம்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யறதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டத்தில் நீங்கள் தோழருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது குறித்தான ஒரு அச்சாரமான சந்திப்பும் சொல்லப்படும். இல்லவே இல்லை. ஏன்னா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சிக்கு பிரதம மந்திரி மாண்புமிகு மோடிஜி அவர் வரும்போதும் சரி, நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி வரும் சரி, அது ஒரு புரோட்டோக்கால். நான் ஒரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த விமான நிலையத்துக்கு போய் அவர் வரவேற்கிறது சரி, அங்கே டெல்லிக்கு போனாலும் சரி, ஒன்றிய அரசு துறை சார்ந்த அமைச்சர்களை திருச்சி தொகுதிக்கான போய் பார்க்கறது சரி, நீங்கள் எல்லா ஊடகங்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, முதல் முறையாக சந்திக்கிற நம்முடைய திருச்சி என்னுடைய தொகுதிக்கு தேவையான முக்கியம் 15 வருஷம் 20 வருஷமாக தேவைப்பட்ட ஒரு திட்டங்கள் மக்களுடைய கோரிக்கைகள், அது விஷயம் நான் போயிருமே தவிர இதில் அரசியல் கிடையாது. பொதுவாக வாழ்த்துறேன். நான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பண அரசியலை கடந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. அரசியலை கடந்து நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் முக்கியமாக நேற்று நிகழ்வு பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக என்னுடைய மக்களுக்காக அந்த கோரிக்கையில் கொடுக்கறதுக்காண்டி நான் போயிருந்தேன். நீங்கள் உங்கள் தனி சின்னத்தில் நிற்கலங்கிற ஒரு வருத்தத்தை தலைவர் தெரிவிச்சிருந்தாரு, நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது மற்ற கட்சிகள் திமுக கூட்டக்கூடிய மற்ற கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடியே கேட்க வேண்டியதெல்லாம் தேர்தல் முடிந்து கேட்கறது நியாயமாக படலைங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. அதாவது இதனுடைய விளக்கம் நான் சொல்லியிருந்தேன். இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு தான். அதாவது எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு நிர்பந்தமாக வைக்கிறாங்க. என்ன நிர்பந்தம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக திமுக சின்னத்தில் போட்டி போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை மறுக்கும் பொழுது கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் எனக்கு அந்த நேரத்தில் எங்களால் ஒரு குழப்பம், கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி அதை நிர்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை பண்ணணும். ஆனால் எங்களுடைய இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய வேதனை மனக்குமுறை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் நான் சொன்னேன். அது ஏன் அதை ஏற்றுட்டு நான் நின்னுங்கிற காரணத்தையும் சொல்லியிருந்தேன். நான் இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டி போடும் பொழுது நான் இந்த நேரத்தில் இந்த நிர்பந்தம் வரும்போது நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது. ஏதோ ஒரு சமரசம் தான். கட்சி தோழர்களுக்கு கிட்டத்தட்ட 90 அவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலுமே தலைமையை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமாக இந்த கூட்டணியில் தொடர்றோம். இந்த நேரத்தில் இதனால் ஒரு சிக்கல் வர வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நாங்கள் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் விலைக்கு சொல்லியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.